ரசம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ரசப்பொடியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தனியா 1 கப், தோரம்பருப்பு 1 கப், பெப்பர் 1 கப், ஜீரகம் 1 கப். இது எல்லாத்தையுமே ஒரே அளவில் நம்ம எடுத்துக்கணும். பெப்பர் 1 கப் சேர்த்து நம்ம வெறும் வானிலையில் வறுத்துக்கணும். இது எல்லாமே தனித்தனியாக வறுக்கணும். சிலதுக்கு நேரம் எடுக்கும், சிலதுக்கு போட்ட உடனே பொரிஞ்சிடும். பெப்பருக்கு ஒரு பொரிச்ச சவுண்டு வரும், அப்புறம் வாசனை வரும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ரெடி ஆயிடுச்சுன்னு. இது எல்லாத்தையும் நம்ம வீட்டு மிக்சிலேயே போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அப்பப்போ தேவைப்படும் போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம். இப்போ 1 கப் ஜீரகம் சேர்த்து நம்ம வறுக்கணும். இதுக்கும் ஒரு பொரிச்ச சவுண்டு வரும், அப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ தனியா 1 கப் சேர்த்துக்கலாம். இது பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இது பொரிச்ச சவுண்டு வந்த உடனே ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியும். இதை மல்லின்னு சொல்லுவோம் நம்ம, ஏன்னா கொத்தமல்லியிலேருந்து வர்றதுனால. இதையும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ தோரம்பருப்பு 1 கப் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் வறுக்கணும், கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வறுக்கணும் நல்லா. இப்போ கருவேப்பிலை தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்டிலேயே வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பவுடரா அரைச்சுக்கணும். மிக்சியில் இப்போ பவுடரா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கணும். எப்போ வேணாலும் நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை 1 மாதம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வேணும்னா செஞ்சுக்கலாம். இப்போ ரசத்தூள் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ரசம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ தண்ணீர் கொஞ்சம் விட்டு இதில் கொஞ்சம் புளி, 4 பூண்டு, 6 தக்காளி சேர்த்து நம்ம கொதிக்க விட போகிறோம். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க, அப்போ ரசம் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். இதை 10 நிமிஷம் வேக வைக்கலாம். நல்லா 10 நிமிஷம் வேக விடுங்க. இதை மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் ஆற விடுங்க. இதை ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தேவை அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். இதில் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட் தேவைக்கேற்ப, கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொத்தமல்லி எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுதான் அதுக்கு ஃப்ளேவர். இப்போ இது திருப்பியும் இதை நம்ம வச்சு கொதிக்க விட போகிறோம் கொஞ்ச நேரம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ
நெய் எடுத்துக்கோங்க 2 ஸ்பூனு. தேவைப்படுறவங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பூண்டு சேர்த்து தோலோடு நசுக்கி போட்டுக்கோங்க. 2 பூண்டு, காஞ்ச மிளகா 3, இதை கிள்ளி போட்டுக்கோங்க. எல்லாம் தாளிக்கிற ஐட்டத்தை சேர்த்து இந்த ரசத்தோடு சேர்த்துக்கணும். ஒரு சைடில் ரசம் கொதிச்சுட்ருக்கு. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் ரசப்பொடியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணது இது தாளிச்சதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மறுபடியும் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லா பவுடரையும் வறுத்துட்டோம். அதனால் சூப் மாதிரி கூட ஊற்றி குடிச்சுக்கலாம். இந்த ரசத்தை நீங்கள் தினமும் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் மிளகு சேர்க்கறதுனால இதில் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. புற்றுநோயை எதிர்க்கிற சக்தியும் இதில் இருக்குது. ஜீரகமும் சேர்க்கறதுனால இதில் ஜீரண சக்தியும் அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணி எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.